ஹலோ எவ்ரிவன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது பர்ஸ்ட் ஸ்கின்லேருந்து எப்படி கிளியர் ஸ்கின்க்கு மாறிட்டே வரேன் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் கேரில் நான் ஃபாலோ பண்ணது ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் தான். ஸோ ஃபேஸ் ஹேர் வந்து ரேசர் வச்சு நார்மலாக 3 to 2 days ஒன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதனால வந்து நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் தான், கிளென்சர். ஸோ கிளென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரையோ இல்லை காம்பினேஷனோ இல்லை நார்மலோ எந்த ஸ்கின் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் வந்து நான் அதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒவ்வொரு அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன், போர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபையாக நம்ம ஸ்கின் கேர் எடுத்துக்கும் போது எல்லாமே கவர் ஆகும். ஸோ தட் நம்ம ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். ஸோ நான் டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ல இருந்து யூஸ் பண்ணுறேன். ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் டோனர் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ செகண்ட் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன்னா மாய்ஸ்சரைசர் நான் வந்து ஜெல் பேஸில் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ட்ரையாக இருக்கும், அதனால நான் ஜெல் பேஸில் இல்லைனா வாட்டர் பேஸ்டாக இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரஜினா, அதுக்கப்புறம் அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் சீரம்னு சொல்லிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவும் அஃபோர்டபுளாக. இதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் போகலாம். சன்ஸ்க்ரீன் வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டுமே டர்மாவோடது தான். பட் இதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து வாட்டர் பேஸில் இருக்கும், இது மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இந்த வாட்டர் பேஸ் நான் எல்லாமே வாட்டர் பேஸில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று லைட் வெயிட்டடாக இருந்தது. இது எனக்கு போட்டோடனே ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, அதனால நான் இது யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறமா நான் நைட் கேருக்கு போயிடுறேன். சீரம் பேஸ்ட்டு. ஏன் சீரம் பேஸ்ட்டுனா நைட் கேரில் இருக்கும்போது நம்ம சீரம் பேஸ்ட் ஒன் டே நம்ம மாற்றி எடுக்கும்போது ஸ்கின்குள்ளே ஈஸியாக பெனட்ரேட் ஆகி நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சீரம் பார்த்தீங்கன்னா மினிமலைஸ்டோட சாலிசிட்டிக் ஆசிட் சீரம். இந்த சீரம் வந்து எனக்கு பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கும் போர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சீரம் நான் 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரிசல்ட் நல்லாவே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கோல்ட் சீரம். இந்த சீரம் வந்து ரீகோடோடது. இதுவுமே கோல்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ தட் நமக்கு ரொம்பவே கோல்டன் ஃபினிஷ், நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த சீரம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஆயில் பேஸ்டு சீரம். அதே மாதிரி இது வந்து ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும், அதனால இதை மேக்ஸிமம் நைட்டில் போட்டுருவேன். ஸோ இதுவுமே நல்ல க்ளோ வந்து மார்னிங் வந்து நமக்கு கொடுக்கும். மேக்ஸிமம் ஸ்மெல்லுமே வந்து ஆயில் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் வாங்கியிருக்க சீரம் பார்த்தீங்கன்னா ப்ளம்ல இருந்து. இந்த சீரமுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நல்லா இருக்குது, வெயிட்டடாக இல்லை. ஸோ நைட்டில் போட்டுட்டு நான் வந்து தூங்கிடுவேன். இதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதெல்லாம் தாண்டி நான் அடிஷ்னலாக என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கிட்டேன். ஹைட்ரா ஃபேஷியல் எடுக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ப்ராசஸ்ஸு. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுவோம். எனக்கு வந்து ப்ரீமியம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 sittings எடுத்துக்கிட்டேன். கண்டினியூஸாக 20 days ஒன்ஸ் வந்து 3 sittings எடுத்துக்கிட்டேன். நல்ல ரிசல்ட். ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் எனக்கு ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, அதுவே பாதி கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பிக்மெண்டேஷன், நான் இந்த ஸ்கின் கேரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பிக்மெண்டேஷனுக்கான ஸ்பெசிஃபையான ஹைட்ரா ஃபேஷியல் எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக வந்து எனக்கு பிக்மெண்டேஷனும் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போர் ரிடக்ஷனுமே நான் இப்போது வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. எனக்கு நிறையா இருந்தனால எனக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. எனக்கு இப்போவும் ஃபர்தராக நான் ஃபேஷியல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கனால எனக்கு அதுவும் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ ரிசல்ட் அதுவும் அது ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஸ்கின் கேரில் டவுட் இருக்குது, இல்லை வந்து ஹைட்ரா ஃபேஷியல் எடுக்கலாமா என்னென்னு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணலாம், இல்லைனா வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த டைப் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.